ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், நீங்கள் யூஸ் பண்ணுற மொபைலை சம்டைம் மிஸ் பண்ணிட்டீங்க, அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்களோட மொபைலை திருடிட்டாங்க. இந்த மாதிரியான சந்தர்ப்பத்தில் உங்களோட மொபைலை நீங்களே கண்டுபிடிச்சி கொள்ள முடியும். அது எப்படி பண்ணுறது அப்படின்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால், உங்களோட மொபைலை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க, அதாவது சைலண்ட் பண்ணி உங்களோட மொபைலில் மிஸ் ஆகிட்டு, இந்த மாதிரியான சந்தர்ப்பத்தில் எப்படி அதை கண்டுபிடிக்கிறன்றதையும், அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட மொபைல் திருடப்பட்டது அப்படின்னு சொன்னால், அங்கே திருடுறவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால், மொபைல் எடுத்தது மொபைல் ஓப்பன் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் மொபைலை சைலண்ட் பண்ணி கொள்ளுவாங்க. இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால், அதை எப்படி நீங்கள் உங்களோட மொபைலை கண்டுபிடிக்கிறது அப்படின்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த மெத்தடை யூஸ் பண்ணி உங்களாலையும் மிஸ் ஆகின மொபைலை கண்டுபிடிச்சி கொள்ள முடியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய வியூவர்ஸாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி கொள்ளுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ கடைசியில் ஒரு சீக்ரெட்டான விடயம் சொல்லுவேன். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தான் உங்களால் மிஸ் ஆன மொபைலை கண்டுபிடிச்சி கொள்ள முடியும். ஓகே ஃப்ரெண்ட், உங்களோட மொபைல் மிஸ் ஆகிட்டு அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சிட்டீங்க அப்படின்னு சொன்னால், உங்களோட மொபைலை காணலை அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சுது அப்படின்னு சொன்னால், நீங்கள் முதல் செய்ய வேண்டியது பக்கத்தில் உங்களோட ஃப்ரெண்ட்ற மொபைல் அல்லது உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட மொபைலை இந்த மாதிரி வாங்கி கொள்ளுங்கள். இதில் நீங்கள் செய்ய வேண்டியது குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுங்கள். குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி சேர்ச் பாரில் ஃபைண்ட் மை டிவைஸ் அப்படின்னு சொல்லி சேர்ச் பண்ணுங்கள். சேர்ச் பண்ணதும் இந்த மாதிரி ஆப்ஷன் ஷோ ஆகும். இதில் ஃபர்ஸ்ட் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜில் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இதில் உங்களோட நீங்கள் மிஸ் ஆகின மொபைலில் மாடல் ஷோ ஆகும். அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால், அதில் நீங்கள் யூஸ் பண்ணுற என்ன சிம் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது ஷோ ஆகும். உங்களோட மொபைலில் இதுவரைக்கும் எத்தனை வீத சார்ஜ் இருக்கு அப்படின்றது இதில் ஷோ ஆகுது. ஸோ உங்களோட மொபைல் எந்த இடத்த மிஸ் ஆகிருக்கு அப்படின்றத லொக்கேஷனை இதில் நீங்கள் பார்த்துக்கொள்ள முடியும். உங்களோட மொபைல் யார் எடுத்திருந்தாலும் அவங்க எந்த இடத்துல வச்சிருக்காங்க அப்படின்றத ஈஸியான முறையில் நீங்கள் கண்டுபிடிச்சி கொள்ள முடியும். அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால், கீழே உள்ள ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 ஆப்ஷன் காட்டியிருக்காங்க. அவங்க மொபைலை சைலண்ட் பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னால், பெஸ்ட்டாக உள்ள ப்ளே சவுண்ட் அப்படின்னு சொல்லி ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னு சொன்னால், அவங்க சைலண்ட் பண்ணியிருந்தாலும் உங்களோட மொபைல் புல் வால்யூமில் ரிங் ஆகும். நீங்கள் உங்களோட மொபைலை கண்டுபிடிச்சி கொள்ள முடியும். அதுக்கு பிறகு கீழே 2 ஆப்ஷனும் இருக்குது. உங்களோட மொபைலில் அவங்க ஓப்பன் பண்ணி வச்சுட்டாங்க, அவங்களோட பர்சனல் டீட்டெயில், உங்களோட பேங்க் டீட்டெயில், இந்த மாதிரியான டீட்டெயில் உங்களோட மொபைலில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், அதை அவங்க பார்க்காம அவங்க எடுக்காமல் நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், இதை நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னால் ஓட்டுவா உங்களோட மொபைலில் அது ரீஸ்டார்ட் ஆகிடும். உங்களோட பர்சனல் டீட்டெயில், அதாவது உங்களோட மொபைல் இமெயிலிருந்து சகலதுமே அதாவது டிலீட் ஆகிரும். இந்த மாதிரி நீங்கள் செய்து கொள்ள முடியும். ஓகே ஃப்ரெண்ட், இந்த மாதிரி உங்களோட மொபைல் யாராவது திருடப்பட்டது அப்படின்னு சொன்னால், இந்த மெத்தட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணி செய்தீங்கன்னு சொன்னால், ஈஸியாக நீங்கள் ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷத்துக்குள்ளே உங்களோட மொபைலை நீங்கள் கண்டுபிடிச்சி கொள்ள முடியும். அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால், ஃபஸ்ட்டாகவே நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் கடைசியாக ஒரு சீக்ரெட் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி. இதில் நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ற மொபைலில் நீங்கள் இந்த ஆப்ஷனை செய்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், உங்களோட மிஸ் ஆகின மொபைல்ற இமெயில் ஐடியை இதில் லாக்கிங் பண்ணணும். அதாவது இதில் உள்ள இமெயில் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களோட மிஸ் ஆன மொபைலில் இமெயில் ஐடியையும் பாஸ்வேர்டையும் லாக்கிங் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால், அவன் மிஸ் ஆகின மொபைலில் டீட்டெயில் அவ்வளோ இதில் ஷோ ஆகும். அப்படி இல்லைன்னு சொல்லி நீங்கள் டைரெக்டாகவே இந்த மாதிரி நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால், உங்களோட அந்த யார மொபைலை வாங்கி பார்க்குறீங்களோ அவங்களோட டீட்டெயில் தான் ஷோ ஆகும். ஃபஸ்ட்டுக்கு நீங்கள் மொபைல் ஐடியையும் பாஸ்வேர்டையும் லாக்கிங் பண்ணிக்கொள்ளுங்கள். அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால், உங்களோட மொபைலில் டேட்டா 1ல் இருந்திருக்கணும். இல்லைன்னு சொன்னால் ஜிபிஎஸ் லொக்கேஷன் 1ல் இருக்கணும். அப்படி இருந்தால் அப்படின்னு சொன்னால், அவங்க எங்கே கொண்டு வச்சாலும் அந்த லொக்கேஷனை ட்ராக் பண்ணி கண்டுபிடிச்சி கொள்ள முடியும். அப்படி இல்லைன்னு சொன்னால், லாஸ்ட்டாக உங்களோட மொபைல் எங்கே மிஸ் ஆகிருக்கோ அந்த லொக்கேஷன் அதில் ஷோ ஆகும். நீங்கள் அதை வச்சு உங்களோட மொபைலில் நீங்கள் கண்டுபிடிச்சி கொள்ள முடியும். ஓகே ஃப்ரெண்ட், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி கொள்ளுங்கள்.